ரிசர்ச் ஸ்டார்டர்ஸ், அதாவது எப்படின்னா ஷேடிங் சொல்றாங்க. இது எப்படி எதனால சொல்றாங்கன்னா, இப்போ பெல்டெக்ஸோட பிளாக் செயின் வந்து பாத்தீங்கன்னா காமனா மற்ற பிளாக் செயினை நீங்க கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பிளாக் செயின். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே நம்ம பிளாக் செயின் தான். ஏன்னா ஒரு பொருளை வந்து உருவாக்குறாங்கன்னா அந்த பொருளுடைய குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அந்த இரும்பு எத்தனை எம்எம் இரும்பு இப்போ யூஸ் பண்றாங்க, ராட் யூஸ் பண்றாங்க, எவ்வளோ எந்த சிமெண்ட் என்ன ரேஷியோல யூஸ் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா அதுல பேட்டரியோட சைஸ் என்ன, ரேம் சைஸ், ஒரு குவாலிட்டி இருக்குல்ல. அதே போலதான் பிளாக் செயினுக்குன்னு சில குவாலிட்டி இருக்கு. அப்போ பில்டெக்ஸோட பிளாக் செயின்ல என்ன குவாலிட்டி இருக்கு, ஸோ என்ன குவாலிட்டி பில்டெக்ஸோட டீம் பேக் அண்ட் டீம் வந்து அதை அப்டேஷன் பண்ணிட்டே வராங்க அப்படின்னா ஷேடிங். இப்போ எதுக்காக இந்த இந்த ரிசர்ச் வந்து ஷேடிங் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஃபைல் இருக்குன்னு எடுத்துங்களேன். ஒரு பெரிய ஃபைலை வந்து பிளாக் செயின்ல நம்ம வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதை அதை வந்து உடைச்சிடுறாங்க டோட்டலாவே. ஷேடிங் பண்ணி உடைச்சு அதை பார்ட் பார்ட்டா வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி டோட்டலாவே கம்பைன் பண்ணி ஒரே இடத்துல ரிசீவ் ஆகுற மாதிரி கொண்டு போறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷேடிங்ன்றது மிகப்பெரிய ஒரு பவர் பேக்கடான ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஒரு பிளாக் செயின்லயும். ஏன்னா நீங்க ஹெவியான ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்பும் போது உங்களுக்கு அது அந்த இடத்துல வந்து ஃபைல் போக முடியாம இருக்கக்கூடாது. ஃபைல் வந்து த்ரூ ஆகணும், போகணும். அப்ப போகும் பட்சத்துக்கு அதுக்கு சில அடிஷ்னல் ஒரு ஒரு குவாலிட்டி தேவைப்படுது. ஸோ அந்த குவாலிட்டி தான் இந்த ஷேடிங் வந்து பில்டெக்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அது ரிசர்ச் வந்து நடந்துட்டு இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதற்குண்டான ஒரு இதுதான். அப்போ நீங்க வந்து சொல்லுங்க, இந்த ஷேடிங்ன்ற விஷயத்த நீங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க ப்ராப்பரா வந்து நீங்க பில்டெக்ஸ் பிளாக் செயின்ல இந்த மாதிரி விஷயம் இருக்குன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாயிண்டா நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கும் பொழுது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப் ஃபியூச்சர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க மொபைல் வேலெட்ல. இப்போ நார்மலா ஸ்வாப் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்சில் அவங்க வந்து காயின்ஸ் வாங்கி வச்சிருக்கலாம் கிரிப்டோவில். இப்போ எக்ஸ்சேஞ்ச் நிறைய பேருக்கு தெரியாது. எக்ஸ்சேஞ்சுன்றது என்னதுனாங்க, இப்போ நீங்க போய் ஒரு பொருளை வாங்கும் போது ஒரு கடை தேவைப்படுதா? இப்போ அரிசி கடையில் போய் நம்ம அரிசி வாங்குறோமா, கோல்டு கடையில் போய் கோல்டு வாங்குறோமா? அப்போ ஒவ்வொரு பொருளும் வாங்குறதுக்கு ஒரு மார்க்கெட் தேவைப்படுதுங்களா? அதே போலதான் கிரிப்டோ கரன்சி நீங்க வாங்கணும்னா அதுக்கு வந்து ஒரு மார்க்கெட் தேவைப்படுது. அந்த மார்க்கெட் பேர் தான் எக்ஸ்சேஞ்ச். அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஐஎன்ஆர் வச்சிருக்கிறவங்க அந்த ஐஎன்ஆரை அவங்களுடைய மணியை அங்க கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அதே போல கிரிப்டோ வச்சிருக்கவங்க அந்த இடத்துல கிரிப்டோவை ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ இங்க என்ன ஆகும்னா ரெண்டு பேரும் அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து அந்த காயினை வந்து வாங்குறதுக்கு இந்த பேமெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது பேர் எக்ஸ்சேஞ்ச் நம்ம காமனா சொல்லுவோம். நியூ கமர்ஸ் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் நடக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் செகண்ட் தான், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். இந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் போகும். இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எக்ஸ்சேஞ்சில் போய் தான் பண்ண முடியும் காயின்ஸ் எல்லாம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலட்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. நீங்க வந்து ட்ரஸ்ட் வேலட்டா இருக்கட்டும், நிறைய வேலட்ல இருந்து நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு கிரிப்டோ கரன்சியை இன்னொரு கிரிப்டோவா நீங்க வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பில்டெக்ஸோட வேலட்ல இந்த ஸ்வாப் ஆப்ஷன் கொண்டு வராங்க. இப்போ இங்க பாயிண்டே அதுதான் ஆக்சுவலா. அப்போ பில்டெக்ஸோட வேலட்ல இந்த ஸ்வாப் ஆக்ஷன் வந்துட்டாலே நம்மளுடைய வேலட்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம வேலட்ல வந்து பாத்தீங்கன்னா அதர் காயின் லிஸ்ட் ஆகிடும். நம்ம வேலட்டை பில்டெக்ஸை தாண்டி நிறைய பீப்புள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி அவங்க பயன்படுத்தும் பட்சத்துல அவங்க பில்டெக்ஸ் காயினை வாங்கி ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுல அப்படி ஹோல்ட் பண்ணும் பொழுது அப்போ பில்டெக்ஸோட பையிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ எப்படி ஒரு தனி நபருடைய வருமானம் தான் நாட்டுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்குதுன்னு சொல்றாங்களோ அதே போலதான் ஒரு இண்டிவிஜுவல் யூசர்ஸ் பில்டெக்ஸை யூஸ் பண்ண பில்டெக்ஸ் ஏதோ ஒரு கார்னர்ல அவங்களுக்கு பில்டெக்ஸோடைய அப்ளிகேஷன்ஸோ ஆப்ஸோ இல்ல ஏதோ ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல பில்டெக்ஸோடைய அந்த பயன் அவங்களுக்கு தேவைப்படுதோ அவங்க ஒரு நியூ யூசரா பில்டெக்ஸ்குள்ள வரும் பட்சத்துல அவங்க ஒரு புது இன்வெஸ்டரா மாறலாம். அதற்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து வேலெட். ஏன்னா கிரிப்டோனாலே வேலெட். அந்த வேலெட்ல பில்டெக்ஸ் வந்து ஸ்வாப் ஆப்ஷன் கொண்டு வருது ஒரு ஒரு குட் நியூஸ். ஸோ அதை வந்து நம்ம பில்டெக்ஸ் வந்து கொண்டு வராங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது பில்டெக்ஸ் வேலெட்ல ஸ்வாப் ஆப்ஷன் வரப்போகுது.
அப்ப இந்த மாதிரி விஷயம் வர்றதே வந்து வெறும் ஒரு கிரேட்டான ஒரு நியூஸ்ல. ஆல்ரெடி இருக்கிறவங்க நீங்க இந்த விஷயத்த ஹைலைட் பண்ணலாம். ஏன் பில்டெக்ஸ்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் வாலெட். இப்போ ஹார்ட்வேர் வாலெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெல்டெக்ஸ் இல்லங்க. இப்போ நார்மலா நீங்க வேற காயின்லாம் எடுத்துக்கங்களேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் வாலெட்ன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது பிசிக்கல் வாலெட் வேற, ஹார்ட்வேர் வாலெட். அதாவது நீங்க இப்படி இப்படி சொல்றேனே உங்களுக்கு. எலக்ட்ரான் வேலெட்ன்றது வேற. அது டிஜிட்டலா இருக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் எலக்ட்ரான் வேலெட்ட உங்க மொபைல்லயோ, உங்க லேப்டாப்லயோ நீங்க யூஸ் பண்ணலாம். ஹார்ட்வேர் வாலெட் பிசிக்கலா இருக்கும். நீங்க தொட்டு பார்க்கலாம் உங்க வேலெட்ட. ஒரு பென் டிரைவ் மாரி இருக்கும். ஓகேங்களா? அந்த பென் டிரைவ் மாரி இருக்கிற வேலெட்ல பாஸ்வேர்ட் இருக்கும். நீங்க வந்து இப்ப லேட்டஸ்ட்டா ஸ்கேனர் கூட வந்துச்சு. நீங்க தம்ப் இம்ப்ரஷன் வச்சாலே ஓப்பன் ஆக அளவுக்கு வந்துச்சு. அந்த மாரி வேலெட்ல ஆஃப்லைன் வேலெட் சொல்லுவாங்க. நீங்க அந்த வேலெட்ல உங்களுடைய எனி கிரிப்டோவ நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கும்போது ஏன்னா பெரிய பெரிய ஹையர் எண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே டிஜிட்டல், அதாவது இப்படி நீங்க எலக்ட்ரான் வேலெட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் வேலெட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் ஹார்ட்வேர் வேலெட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா, அந்த ஹார்ட்வேர் வேலெட்டை நம்ம வந்து காயின்ஸை லோட் பண்ணி வச்ச பிறகு அந்த வேலெட்டை பாதுகாக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நம்ம சொத்தை பாதுகாத்துனுமே இருக்கணுமே, அது வந்து அந்த மைண்ட் செட் வந்து அவங்கள வந்து ஃப்ரீயா இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க வந்து தொலைச்சுட்டாங்கன்னா, அந்த வாலெட்ல இருந்து காயின் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். எடுக்க முடியாது ஹார்ட்வேர் வாலெட்ல. இதே வந்து ஆண்ட்ராய்டு வாலெட்டோ, இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஐஓஎஸ் வாலெட்டோ, அது ஈஸியாவே அதுல வந்து சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸ வந்து அவங்க ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். இப்போ நான் இங்க எது பதிவு பண்றேன்னா, இந்த ஹார்ட்வேர் வாலெட்ன்றது ஒரு குட், ஓகேங்களா? ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, ஆஃப்லைன்லயே நீங்க வந்து அத பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் அங்க நடக்கும். இந்த ஹார்ட்வேர் வாலெட்ல பெல்டெக்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. பெல்டெக்ஸும் ஹார்ட்வேர் வாலெட்ல தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு கிரிப்டோ துறையில ஒரு 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 மார்க்கா இருக்கும். ஏன்னா, பெல்டெக்ஸ் வந்து இன்னைக்கு ஹார்ட்வேர் வாலெட்ல இல்ல. ஆனா, இப்ப ஹார்ட்வேர் வாலெட்டுக்குள்ள மூவ் ஆகுறாங்க. அதுவே வந்து ஒரு பவர் பேக்கடான ஒரு குட் நியூஸ். இதையும் நீங்க பதிவு பண்ணலாம். நீங்க பிஓஎம்ஸ் எடுக்கும் பொழுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சைட் செயின் டெவலப்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த பிளாக் செயின் இண்டஸ்ட்ரியில இந்த இந்த அப்டேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேஷன் ஆக்சுவலா. சைட் செயின்னா என்ன ஃபர்ஸ்ட்? இப்போ ஒரு பிளாக் செயின் இருக்குன்னா, அந்த பிளாக் செயினுக்கு இன்னொரு பிளாக் செயின் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது இத நீங்க இப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு ஒரு பெல்டெக்ஸ் உடைய பிளாக் செயின்ல பெல்டெக்ஸ் பிளாக் செயின் போய் எத்திரியம் பிளாக் செயினுக்கு உண்டான சர்வீஸை கொடுக்குறாங்க. ஏன்னா எத்திரியம் பிளாக் செயின்ல பிரைவசி கிடையாது. ஆனா எத்திரியம் பிளாக் செயினுக்கு வந்து பிரைவசி வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க பில்டெக்ஸ் பிளாக் செயினை பயன்படுத்தும் பொழுது அவங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் பிரைவசியா கனெக்ட் ஆகும். அப்போ பில்டெக்ஸோட பிளாக் செயின் எத்திரியம் பிளாக் செயினோட கனெக்ட் ஆகணும்னா அங்க பிரிட்ஜ் வேணும். அது வேற. அது வந்து பிளாக் செயின் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அதுலயும் பில்டெக்ஸ் வந்து முன்னோடியா இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இங்க நான் பதிவு பண்றது சைட் செயின். சைட் செயின்றது என்னன்னா, பில்டெக்ஸுக்கு பிளாக் செயின் இருக்கு. அதே பில்டெக்ஸுக்கு இன்னொரு பிளாக் செயின் சேம் அல்காரிதத்துல. இப்போ ஒரு 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 பிளாக் செயின் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, அதனுடைய ஸ்கேலபிலிட்டிய, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கும், அதோடைய நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இன்க்ரீஸ் வரும்பொழுது, அது டிராஃபிக் ஜாம் இல்லாம இருக்கிறதுக்கும், இந்த மாரி சைட் செயின் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு பிளாக் செயினுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அத வந்து பில்டெக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுவும் ஏஐல. அப்போ சைட் செயின் பில்டெக்ஸ்ல வந்து இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிங்க நண்பர்களே. நம்ம வந்து இந்த நெறைய பேருக்கு கிரிப்டோ துறையே புதிய துறை தான். ஓகேங்களா? அதுல நெறைய கிரிப்டோ கரன்சி இருக்கு. ஆனா, அதுல நம்ம ஏன் பில்டெக்ஸ்ல வரணும்? அப்ப பில்டெக்ஸ்ல என்ன மாரி டெவலப்மென்ட் நடந்துட்டு இருக்கு? அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதனால தான் இவ்வளவு விஷயங்கள் நான் பதிவு பண்ணிட்டு வரேன். அதுல சைட் செயின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மென்ட். அது பில்டெக்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பில்டெக்ஸ் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ நீங்க காமனா பாத்தீங்கன்னா, ஏஐன்றது இன்னைக்கு மிக பிரபலமா பேசக்கூடிய ஒரு டெக்னாலஜி. எல்லா டிபார்ட்மெண்ட்லயுங்க. ஈவன் ஃபோன் வித்தா கூட, ஃபோன்ல கூட ஏஐ இருக்குன்னு தான் சொல்லி தான் இப்ப விக்கிறாங்க. மார்க்கெட் பண்றாங்க. ஏஐ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரபலம் ஆயிடுச்சு. ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்ணா கூட ஏஐ இருக்கிற மாரி தான் பண்றாங்க. அப்போ இங்க ஒரு பிளாக் செயின்ல ஏஐ வருதுன்னா, அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு நீங்க வந்து Googleல சர்ச் பண்ணி பாருங்க. 2030ல மக்கள் அவங்களுடைய பிள்ளைகள எந்த கோர்ஸ்ல படிக்க வைப்பாங்க அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணியே பாருங்களேன்.
இப்போ இந்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவா அந்த கூகுள் சர்ச்ல சொல்றாங்க 2030 இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் படிக்க வைக்கணும், இன்ஜினியர்ஸ் படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து போட்டி போட்டு சீட்டை வாங்கிட்டு இருக்கோம்ல. ஆனா இது ட்ரெண்ட் அப்படியே மாறுதுங்க அடுத்த 5 வருஷத்துல. அங்க என்ன சொல்றாங்கன்னா ஏஐ படிக்க வைங்க, பிளாக் செயின் படிக்க வைங்கன்றாங்க. அப்ப ஏஐன்றது தனி டிபார்ட்மெண்ட், பிளாக் செயின்றது தனி டிபார்ட்மெண்ட். 5 வருஷத்துக்கு அப்புறம் படிக்கக்கூடிய விஷயங்கள பில்டெக்ஸ் இப்ப கனெக்ட் பண்றாங்க பாருங்க. பில்டெக்ஸ் உடைய பிளாக் செயின்ல ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பிளாக் செயின்ல ஏஐ இருக்குங்க? ரொம்ப சொற்பமான பிளாக் செயின்ஸ் தான். நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். அதுல பவர் பாக்கான ஒரு பிரைவசி பிளாக் செயின்ல ஏஐ கொண்டு வந்திருக்காங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்த நம்மளுக்கு குடுக்கும். இங்க என்ன நடக்கும் அப்டின்னா, அந்த அந்த ஒரு 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 பிரைவசிலயே ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். டோட்டலாவே. நார்மல் பிளாக் செயினுக்கும், ஏஐ பிளாக் செயினுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஏகப்பட்ட பேர் வந்து ஏஐ பிளாக் செயின்குள்ள உள்ள வருவாங்க. இப்ப நீங்க நார்மலா ஒரு ஃபோன் வாங்கும்பொழுது, ஏஐ இல்ல அப்டின்னா, அந்த ஏஐ யூஸ் பண்றவங்களுக்கு ஏஐ இருக்காதுப்பா அப்டின்னும்போது, அந்த சேல்ஸ் பாதிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அதே ஏஐ இருக்கிற ஃபோன்ஸ் வாங்குனா, அவங்களுக்கு வந்து சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகும். அதே போல தான் ஒவ்வொரு பொருள் வாங்க மக்கள் இன்னைக்கு வராங்கன்னா, இந்த ஏஐன்ற டெக்னாலஜி பேஸ் பண்ணியே நாளைக்கு பில்டெக்ஸ தாண்டி பில்டெக்ஸ் உடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஹிட் ஆகுறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். அததான் பில்டெக்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பில்டெக்ஸ் உடைய ப்ரௌசர்ல வந்து ஏஐ கொண்டு வந்திருக்காங்க பில்டெக்ஸ். இது மிகப்பெரிய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதே நீங்க நோட் பண்ணிக்கங்க. இத பேசும்போது நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பாருங்க, புல்லட் ப்ரூஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு பிளாக் செயின் இருக்குங்க. ஆனா எல்லா பிளாக் செயின்லயும் புல்லட் ப்ரூஃப்லாம் இல்லங்க. புல்லட் ப்ரூஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். ஒரு பிளாக் செயினுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். தப்பே நடக்காதுப்பா. ஆக்சுவலா பிளாக் செயினே தப்பே நடக்காது தான். பிளாக் செயின்ல தப்பு யாரும் பண்ணவே முடியாது. அதுதான் பிளாக் செயின். அந்த பிளாக் செயின்லயே ஹை செக்யூர்டு. பா செம்ம செக்யூர்டுப்பா. இப்போ நீங்க இப்படி எடுத்துக்கங்களேன். இப்போ புல்லட் ப்ரூஃப் கார் நார்மல் கார் இருக்கு. புல்லட் ப்ரூஃப் கார் இருக்கு. இப்போ புல்லட் ப்ரூஃப் கார் ஓரளவுக்கு மினிஸ்டர் லெவல்ல யூஸ் பண்றாங்கன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? அதுல வந்து இத்தனை குண்டு அடிச்சா கன்டினியூவா இத்தனை குண்டு ஒரே இடத்துல ஃபயர் ஆனா அது ப்ரோக் ஆகும் அப்படின்றத வந்து பண்ணிருப்பாங்க. ஒரே இடத்துல ஃபயர் ஆகாது. மேபி வந்து முன்ன பின்ன ஆகலாம். அது இவ்ளோ ஸ்கேல் இப்படி இவ்ளோ தாங்கும். இத்தனை டியூரேஷன்ல தாங்கும்னு போட்டிருப்பாங்க. இதே நீங்க வந்து ஒரு மினிஸ்டர் தாண்டி ஒரு பிரசிடென்ட் யூஸ் பண்ற கார்ல பாருங்க. அந்த புல்லட் ப்ரூஃப் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒண்ணுமே பாம் பிளாஸ்ட் ஆனாலும் ஒண்ணும் ஆகாதுன்ற அளவுக்கு வந்து அங்க ஒரு கட்டுமானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா குடுத்திருப்பாங்க. ஸோ அதே போல தாங்க. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க தாஜ்மஹால் எடுத்துக்கங்களேன். அதோடைய கட்டமைப்பு எந்த நிலநடுக்கம் வந்தாலும், அத பேலன்ஸ் பண்ற அளவுக்கு ஜிக்ஸாக்கா கட்டமைப்பு போட்டிருக்கான்றாங்க. அந்த காலத்துல அப்பயே வந்து அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டுமானத்திலேயே. அப்ப ஏன் இத நான் பதிவு பண்றேன்னா, அடுத்த தலைமுறைக்கு உண்டான விஷயங்கள் நம்ம பிளாக் செயின்ல இருந்தால், நம்ம பிளாக் செயின் கண்டிப்பா ஹிட் ஆகும். நம்ம காயின் ரேட் ஏறும். நம்ம யூசர்ஸ் இன்கிரீஸ் ஆவாங்க. அதற்கு என்னெல்லாம் வேணுமோ, அத கனெக்ட் பண்ணி பில்டெக்ஸ் குடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பவர் பேக்கடா ஒரு ஒரு டெக்னாலஜி தான் இந்த புல்லட் ப்ரூஃப் டெக்னாலஜி. அதையும் பில்டெக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுவும் டெஸ்ட் நெட்ல. நெறைய பேருக்கு டெஸ்ட் நெட்னா என்னன்னு தெரியாது. கரெக்ட்டுங்களா? டெஸ்ட் நெட்ன்றது ஒண்ணும் இல்லங்க. இப்போ ஒரு 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 டெக்னாலஜிய உருவாக்குறாங்க அப்டின்னா, அந்த டெக்னாலஜிய ட்ரையல் அண்ட் எரர் பாப்பாங்க. இப்ப கார் கம்பெனிலாம் எடுத்துக்கங்களேன். ஒரு கார வந்து அவங்க டிசைன் பண்ணி உருவாக்குறாங்க. சேல்ஸ்க்கு வரப்போதுன்னா, பிஃபோர் சேல்ஸ்க்கு அந்த கார ரஃப்பான ரோட்ல ஓட்டி பாப்பாங்க. அந்த ட்ராக்ல ஓட்டி பாப்பாங்க. சடன் பிரேக் அடிச்சு பாப்பாங்க. இது எவ்வளோ தாங்குது? இது இது பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா இருக்கா? இன்ஜின் சிஸ்டம் நல்லா இருக்கா? எவ்வளோ மைலேஜ் எல்லாமே செக் பண்றாங்களா? ஸோ அதே போல தான் இந்த டெஸ்ட் நெட்டும். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அவங்க வந்து பண்ணும் பொழுது, அங்க சின்ன எரர்லாம் செக் பண்ணிட்டு, இது ஆத்தென்டிக்கா ரிலீஸ் பண்ணும்போது, கன்ஃபார்மா இந்த உலகத்துல பில்டர்ஸ் உடைய பிளாக் செயின் மிகப்பெரிய ஒரு பிளாக் செயினா மாறியே ஆகணுங்க. ஏன்னா, நெறைய டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, இந்த புல்லட் ப்ரூஃப் இருந்தாலே போதுங்க. ஆட்டோமேட்டிக்கா பில்டர்ஸ்குள்ள வந்துருவாங்க. அப்படி நெறைய பேர் பில்டர்ஸ்குள்ள வரும் பட்சத்துல, பில்டர்ஸோட பிரைஸ் எங்கேயோ போயிடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்க. பில்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ நெட்வொர்க்ல என்ன மாரி விஷயங்கள கொண்டு வராங்க. முதல் ஏஐ நெட்வொர்க் பில்டெக்ஸ் உடைய ப்ரௌசர்ல நம்ம ஏஐ வந்திருக்க நம்ம பார்த்தோம். இப்போ ஏஐல பில்டெக்ஸ் உடைய ஏஐல என்ன மாரி விஷயங்கள் கொண்டு வராங்க. ஐடென்டிட்டி சொல்யூஷன் கொண்டு வராங்க. இன்னைக்கு நெறைய இடங்கள்ல ஹேக்கர் நடக்குது. அப்ப அந்த ஹேக்கிங் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, கஸ்டமரோட டேட்டாஸ் வந்து திருடுபடப்படுது.
Facebook கூட நீங்க பாத்தீங்கன்னா ரீசனா வந்து ஒரு முறை வந்து அவங்க ஃபைன் போட்டிருந்தாங்க. கஸ்டமரோட டேட்டாலாம் திருடுறாங்க அப்படின்னு. அப்ப இன்னைக்கு டேட்டா தாங்க காசு. நம்ம நம்ம குடுக்குற அந்த தகவல் தான் காசு. ஆனா அந்த தகவல், அந்த ஐடென்டிட்டிய பாதுகாக்கணும்னா அதுக்கு பிளாக் செயின் வேணும். ஸோ அந்த பிளாக் செயின்ல ஏஐயோட வந்துச்சுன்னா, அது இன்னும் செக்யூர்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நம்ம பிளாக் செயின்ல வந்து கொண்டு வராங்க. அப்புறம் பாத்தீங்களா, ஃபுல்லி ஹோமோஃபோனிக் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு என்கிரிப்ஷன். நார்மலா பிளாக் செயினே பாதுகாப்பு தான். ஓகேங்களா? புல்லட் ப்ரூஃப் எப்படி ஒரு டெக்னாலஜியோ, அதே மாரி அத விட ஒரு பவர் பேக்டு டெக்னாலஜி இது. இது எப்படின்னா உங்களுக்கு டீகிரிப்டிங் பண்ணாது. ஆல்ரெடி என்கிரிப்ட் ஆனத டீகிரிப்டிங் பண்ண விடாது இந்த டெக்னாலஜி. இப்ப நெறைய தெரிஞ்சவங்க, இந்த மாரி ஒரு விஷயங்கள் பில்டெக்ஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சாலே போதுங்க. நம்மளுடைய வேல்யூ இன்கிரீஸ் ஆயிடும். குவாலிட்டி வைஸ் நம்ம மத்த கிரிப்டோ கரன்சிக்கு, மத்த பிளாக் செயினுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ற அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. பில்டெக்ஸ் உடைய டெவலப்பர்ஸ். அதே போல பாருங்க, உங்களுக்கு டேட்டால இருந்து எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். யாருமே அங்க வந்து ஒரு மால் ஃபங்ஷன் பண்ண முடியாது. ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துட்டு இன்னொருத்தர் ஃபோட்டோவ இவரு தான் இவருன்னு அந்த இடத்துல எந்த ஒரு தவறும் பண்ண முடியாது. எல்லாமே பிளாக் செயின்குள்ள ரொம்ப நீட்டாவே கொண்டு வரதுக்கு உண்டான வேலைகள வந்து பில்டெக்ஸ் வந்து பார்த்து, பார்த்து ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும், ஒவ்வொரு டெக்னாலஜியும் ஆட் பண்ணிட்டே வராங்க. ஆட் ஆக எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த டெக்னாலஜில அடாப்ஷன் வருதோ, விருப்பங்கள் வந்து அவங்க அதுக்குள்ள என்டர் ஆவுறாங்களோ, அந்தந்த மக்களுக்கு பில்டெக்ஸ் புதுசா இருக்கும் பட்சத்தில், அவங்க பில்டெக்ஸ்ல டிராவல் பண்ணும்பொழுது மிகப்பெரிய ஒரு ஹிட் குடுக்குங்க சீக்கிரத்துல பில்டெக்ஸ். இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ பாருங்க, மொத்தமா உங்களுக்கு காட்டிர்றேன். ஜஸ்ட் ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரீசனபிளா 20,000 கரன்சி இருக்கலாங்க இந்த உலகத்துல. 20,000 கிரிப்டோ கரன்சி இருக்கலாம். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, ஆத்தென்டிக்கா ஓகே இதெல்லாம் குட் கிரிப்டோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறது ஒரு 25,779 கிரிப்டோ கரன்சி இருக்குங்க இந்த உலகத்துல. சோ இதெல்லாம் குரூப் கிரிப்டோ. நீங்க இன்வெஸ்ட் பண்ணனும்னா இந்த 25,000 கிரிப்டோ கரன்சில நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எதுல வேணா. நீங்க பில்டெக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நாங்க சொல்லலங்க. ஆனா எந்த பிளாக் செயின், எந்த அ அ மக்கள் அதிகமா ஒரு கம்யூனிட்டிய பில்ட் பண்றாங்களோ, எந்த பிளாக் செயின்ல அதிகமான குவாலிட்டி ஆஃப் அந்த டெக்னாலஜி வந்து ஆட் பண்ணியிருக்காங்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிளாக் செயின்ல ரிலீஸ் ஆகுற ஒரு ஒரு காயின்ஸ நீங்க வந்து பை பண்ணும் பட்சத்துல, உங்களுக்கு ஒரு ரூ. 1 கூட உங்களுக்கு நஷ்டம் வராது. அப்ப நீங்க இந்த கிரிப்டோ துறைக்குள்ள புதுசா நீங்க வந்திருந்தா, இந்த பாராமீட்டர் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க இந்த இடத்துல 25,000 கிரிப்டோ கரன்சில மாஸ்டர் நோடு காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 138. இந்த மாஸ்டர் நோடு காயின்ல பில்டெக்ஸ் 4வது இடம். ஆனா அதே 25,000 கிரிப்டோல பில்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 224வது இடம். இப்ப 224 இடம் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால். அதுல அப்படியே ஃபில்ட்ரேஷன் பாருங்க. வெறும் மாஸ்டர் நோட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 4த் பிளேஸ்ல இருக்கும் பில்டெக்ஸ். இப்ப 138 அப்படியே ஃபில்டர் பண்றாங்க. ஃபில்டர் பண்ணும்போது 98, 98. 98 வந்து பிரைவசி எனேபிள்டு கிரிப்டோ. அப்போ இந்த பிரைவசி எனேபிள்டு கிரிப்டோ 98 இருக்குன்னா, அதுல 10வது பிளேஸ்ல பில்டெக்ஸ். ஓகேங்களா? அதையும் தாண்டி அப்படியே ஓவர் கம் பண்றாங்க பாருங்க. மாஸ்டர் நோட் எனேபிள்டு பிரைவசில வந்து மொத்தம் 8 காயின் தான் இருக்கு. இந்த உலகத்திலேயே என்டையர் குளோபல்ல வெறும் 8 காயின் தான் இருக்கு. அந்த 8ல பில்டெக்ஸ் 2nd பிளேஸ். இப்ப சொல்லுங்க. நீங்க பில்டெக்ஸ்ல வந்தது ரைட் தானே? நீங்க உங்க பணம் லாஸ் ஆகாதுல்ல? கன்ஃபார்மா உங்களுக்கு ப்ராஃபிட் தானே? ஏன்னா, ஒரு குவாலிட்டியான ஒரு காயின் தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. ஆனா இந்த காயின்ல என்ன குவாலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தானே அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும். சோ அதற்காக தான் இந்த மீட்டிங்கு. தேங்க் யூ எவரிஒன். பை பை. உண்மையிலேயே சூப்பரா இருந்தது இன்னைக்கு செக்ஷன்.